ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வேர்ல்டு கப் 2024 மேட்ச் நம்பர் 2 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாப்பா நியூ கினி செகண்ட் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூஎஸ்ஏயும் வெஸ்ட் இண்டீஸும் நடக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், தேர்டு டைம் வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு. டீம் ஸ்ட்ராங்கான டீம் தான் இருக்குது. இன்றைக்கி பிளேயிங் 11 யாரெல்லாம் இறங்குவான்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. யார் விளையாடுவா அப்படிங்கிறதே. ஏன்னா நல்ல எல்லாருமே குட் ஆப்ஷன், பேட்டிங் ஆட முடியும், பவுலிங்கு போட முடியும், நல்லா இதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. பாப்பானிங்க அப்புறம் ஒரு பாசிபிள் 11 அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே, டீமில் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம், பட் ஆனால் டெலிகிராமில் டீம் அப்டேட் பண்ண முடியல. காலையிலனால நம்ம கொஞ்சம் டைம் நைட்டு லேட் ஆகிட்டுங்க, டைம் மிஸ் ஆகுது. ஆனால் நம்ம கொடுத்துருந்த டீமே மேக்ஸிமம் அந்த பிளேயர்ஸே வந்துட்டாங்க. அதுலேயே நம்ம ஒரு ரிஸ்கி டீம் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த டீம் கேப்டன் செம்ம இது, வைஸ் கேப்டனு ஓகே தான். டெய்லர் சொல்லியிருந்தேன் அந்த ரிஸ்கியாக விட்ருவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி டெய்லர் டக் அவுட்டில் போய்ட்டார், விக்கெட்டும் எடுக்கலை. ஸோ அந்த டீமில் இல்லை. பட் கேப்டன் கரெக்டு, இன்னொரு பிளேயரும் கரெக்டாக எடுத்துருந்தோம். கோரி ஆண்டர்சனும் எடுக்காமல் விட்டுருந்தோம். அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், இன்னும் பேட்டிங் வரல. மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. கனடாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இயர்லி விக்கெட் எடுத்த போது. அதுக்கடுத்து ஜோன்ஸுங்கிறவர் வந்து தலைகீழாக மாற்றி விட்டார், செம்ம பேட்டிங் ஆடிட்டார். ஓகே, அதை பற்றி இது அவ்வளோதான். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம், யார் வின் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் யூஎஸ்ஐக்கு தான் இருக்குது. நைட் நடக்க மேட்ச்சில் ஒன் சைடர் மேட்ச், வெஸ்ட் இண்டீஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பாசிபிள் 11 பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த ஸ்குவாட். இது பாசிபிள் 11 வந்து ஃபஸ்ட்டு 11 வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு டீம்லேயுமே. உங்களுக்கே தெரியும், அனௌன்ஸ் பண்ணதிலே தெரியும். ரோமன் பவுல் கேப்டன், இங்கே வாலாங்க கேப்டன். இதில் என்னென்னா, இப்போ சாய் ஹோப் எந்த பிளேஸில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா ஜே சார்லஸும் இன்னொருத்தர் யார் பிராட் கிங், இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா சாய் ஹோப் கீழே 1 டவுன் வாராரா, இல்லைனா நிக்லஸ் பூரான் வரானா. இவங்க வந்து லைனப்பே சேஞ்ச் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஓவருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ஒன் சைடர் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் தான் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் இதாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா நீங்கள் வந்து கேப்டன் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு டெமோ டீம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சொல்கிறேன் அதை அப்போ. ஓகே, இந்த ஸ்டேடியத்தில் பொறுத்தவரை 10 மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கவங்க 3 தடவை, செகண்டு பிடிக்கவங்க 7 தடவை வின் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஆவரேஜாக கணக்கு போட்டால் 150 ரன் அப்படின்னு அடிக்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் 191 இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் 68 அயர்லாண்டு. ஓகே, இன்றைக்கி ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பிடிச்சா 200 அடிக்க அதிக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பிடிச்சா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, விக்கெட் இயர்லியாக எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கேப்டன் இது ரொட்டேஷன் பண்ணணும். கேப்டன் நான் சொல்கிற பிளேயர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கேப்டனாக போடுங்க, நல்ல டீம் அமையும். ஓகே, மேக்ஸிமம் இது வந்து ஒன் சைடர் மேட்ச்சு தான். நீங்கள் டீம் போடுறதா இருந்தால் 7/4, 8/3 ஆர் 9/2 காம்பினேஷனில் போடுங்க. ஃபேவரேட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான், நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, டீமில் பார்த்தீங்கன்னா
ஒரு 4 டீம் டெமோ டீம் எடுத்திருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு கொடுத்துருவோம் டீமு. இது வந்து பேட் கிங், சார்லஸ் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பனிங்லேயே முடிச்சிடுவாங்க. ஒன் டவுன் வந்து யார் வாரா அப்படிங்கிறதே தெரில. இவர் ஆர்ச்சேஸ் வரும், லேடவார், நிக்லஸ் பூரான் வராரா இல்லை சாய் ஹோப் வராரான்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சேஞ்சஸ் பண்ணோம். இதில் வந்து ஷெப்பர்டு எடுத்துருக்கேன். நீங்கள் ஷெப்பர்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சா யார் ஒன் டவுன் பண்ணாங்களோ அந்த பேட்ஸ்மேன் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பின்னர் இப்போதைக்கு ஆர்ச்சேஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுபோய் இங்கே 2 ஸ்பின்னர் இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில், அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அவங்களையும் எடுத்துக்கலாம். நான் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பேட் கிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் வேறு மார்க் பண்ணியிருக்கேன் ரசல். இல்லைனா ரசல் பேட்டிங் வருவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். விக்கெட் பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நான் 4 டீம்லேயும் கேப்டன் வைஸ் கேப்டன் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா அகில் ஹுசைன் இல்லைனா தேர்ட் வர பேட்ஸ்மேன் நிக்லஸ் பூரானா சாய் ஹோப்பா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். ரோமன் போல் ஹெட்மேயர்லாம் மிடில் கீழே தான் வருவாங்க. அவங்க பேட்டிங் இருக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வேணுமோ ஒரு டீமில் ரொட்டேஷனாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. பேட் கிங் கேப்டனாகவும் அகில் ஹுசைன், ஏன்னா நியூ பால் அவரால் போட முடியும். ஸோ வைஸ் கேப்டன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மார்க் பண்ணியிருக்க பிளேயர் கூட போகலாம். சார்லஸ் பூரான், ஆர்ச்சேஸ் இல்லைனா அல்ஜாரி ஜோசப் யாருனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். சார்லஸ் கூட ஒரு கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். இதில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அவங்க டீமில் பொறுத்தவரை பெருசாக விளையாடுறது ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் தான் இருக்காங்க. அவங்க 6 பேர்த்தையும் நான் ரொட்டேஷனில் அப்படியே விட்டுட்டேன். மிச்சப்படி வெஸ்ட் இண்டீஸ் தான் அப்படியே ரொட்டேட்டில் போயிட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. சார்லஸையும் ஜோசப்பையும் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் 2 ரன்லையும் பண்ண முடியும். நியூ பால் இவரும் விக்கெட் எடுக்கலாம். நீங்கள் ரிவர்ஸாக கூட கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் அல்ட்ராரியை கேப்டனாக கொடுக்கலாம். பவுலிங் ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்க பவுலருக்கே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஆர்ச்சேஸு, ரசல், மெக்காய், ஜோசப், அசிலுக்கைன் அவங்களுக்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதான் லாஸ்ட்டு டீமு. உங்கள் ஓப்பனிங் 2 பேருமே சேஸ் பண்ணி முடிக்க மாதிரியும், அது போக ஃபுல் பவுலர் 6 பவுலர் நான் எடுத்திருக்கேன். 6 பேருமே 2 விக்கெட் எடுத்தாலும் குட் பாயிண்டில் வந்துடுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் போயிருக்கேன். நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்னாலும் போங்க, உங்களோட விருப்பம்தான். மிச்சபடி இந்த இதில் நம்ம சொல்கிறதுக்குள்ள நாளைக்கு மேட்சுக்கான வீடியோ நைட் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் டெலிகிராம்லனாலும் கேளுங்க, இல்லைனா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.